Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் vlog தான் பார்க்க போறோம். ஒரு சிம்பிளான புலாவ் ரெசிபியும் கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா புலாவுக்கு சைடு டிஷ்ஷா ஒரு வெஜ் கிரேவி இந்த மூணு ரெசிபி தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம புலாவுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசி எடுத்துர்க்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நம்ம ஊற வச்சுக்கலாம். தனியா இருக்கட்டும். இப்போ கிரேவி செய்யிறதுக்கு என்னென்ன பண்ணனும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சிக்கன் கிரேவி மண்பானையில தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். 1/2 kg சிக்கன் எடுத்துர்க்கேன். இதுல ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இதுலயே போட்டுக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணது, அப்புறம் பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் செய்யிறது வந்துட்டு கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான் செய்ய போறேன். இது புலாவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஹீட்ல வச்சு இந்த நான்வெஜ் வந்துட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல தேங்காய் அரைச்சி ஊத்தி செய்ய போறோம். வெந்ததுக்கு அப்புறமா அது எப்படி செய்யிறது அப்படிங்கறத கண்டினியூவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புலாவ் செய்ய தேவையானது எல்லாமே எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணியாச்சு. கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா தழை கொஞ்சம் அதையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். 5 பச்சை மிளகாய் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புலாவ் எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். அந்த டைம்லயே இப்போ பாத்தீங்கன்னா நான்வெஜ் நல்லா வெந்துட்டு இருக்கு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. புலாவுக்கு ஒரு panல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு 3 பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்துட்டு 2.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட குவாண்டிட்டி எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இதுவும் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, புதினா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்துர்க்கேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊத்திட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு
நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்மளோட நான்வெஜ்ஜும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அந்த தேங்காவை நம்ம வறுத்துக்கலாம். நான் இப்போ 1 கப் தேங்காய், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மிளகு, சோம்பு கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இது நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது டக்குன்னு அந்த பிளேடு வந்துட்டு கட் ஆயிடுச்சு. அப்புறம் கடகடன்னு ஓடி போய் அக்கா வீட்டில் போயிட்டு மறுபடியும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதையும் நம்மளோட சிக்கனில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. எப்போவுமே தேங்காய் போட்டோடனே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே இதை வந்துட்டு தாளித்து கொட்டிட்டா நம்மளோட கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்துடலாம். தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெயில் 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், தேங்காய் எண்ணெயில் 2 வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டியாச்சு. கொட்டிட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதில் கலர்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாய்த்தூளுக்கு பதிலாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா அது ஆட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸுமே விசிலெல்லாம் அடங்கி ரைஸுமே ரெடி ஆயிடுச்சு. புலாவ் ரெடி ஆயிடுச்சு நம்மளோடது. இப்போ நான் சர்வ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான்வெஜ் கிரேவியோட டேஸ்ட்டில் ஒரு வெஜ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுவுமே புலாவுக்கு சூப்பராக இருக்கும். அது செய்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், 3 தக்காளியை கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் காமிச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு அந்த வெங்காய பேஸ்ட் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வீடியோவில் மிஸ் ஆயிருச்சு. போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இப்போ வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது 3ஐயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நீங்கள் புலாவுக்கு நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் புலாவுக்கு வந்துட்டு இந்த சைட் டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான வெஜ் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.